Hello and welcome to our channel Kishore Vlogs. ஸோ ரொம்ப நாளாக இந்த கிரெட்டாவுடைய என்லைன் 2024 லான்ச் ஆனதுலேருந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வண்டியை வந்து கேட்டு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ இந்த வண்டி இன்றைக்கி நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்த எஸ்எஸ் ஆட்டோமார்ட் திருப்பூர் ஹுண்டாய் ஷோரூம் பல்லடம் ரோட்டில் வந்து இவங்களோட ஷோரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வேறு எங்கெங்கெல்லாம் இவங்களோட ஷோரூம் இருக்குங்கிற டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வண்டி இன்றைக்கி நமக்கு ரிவ்யூ கொடுத்த எஸ்எஸ் ஆட்டோமார்ட் திருப்பூர் ஹுண்டாய் ஷோரூம்க்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கிரெட்டா என்லைன் 2024 உடைய வண்டி. ஸோ இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இந்த சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் நேம் கிஷோர் Vlogs. ஸோ ஒரு ஆட்டோமொபைல் ரிவ்யூ சேனல் தான் நம்ம சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்பவுமே முக்கியம். உங்களுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் நார்மல் இருக்கிற கிரெட்டா டர்போ வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் என்லைன் அப்படிங்கிற வேரியண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த கிரெட்டா என்லைனுடைய 2024 நமக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா காஸ்மெட்டிக் சேஞ்சஸில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்ஜின் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் என்ன உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் கிடைக்குமோ அதுதான் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்ஜின் பற்றி அடுத்து நம்ம பார்ப்போம். இது நம்ம எக்ஸ்டீரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 எல்இடி ப்ரொஜெக்டருக்கான ஒரு குவாட் எல்இடி பீமுக்கான ஒரு ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் மேலே நமக்கு டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இங்கே வரைக்கும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டிஆர்எல் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஒயிட் கலர் எல்இடி லைட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹுண்டாய்க்கான பேட்சிங் ஒரு 2D லோகோ வந்து கொடுத்துருக்கு. தென் இங்கே உங்களுக்கான 360 டிகிரி கேமராக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஃப்ரண்ட்டில் ஏர்டாம்க்கான கிரில்லில் பார்த்தீங்கன்னா என்லைனுக்கான பேட்சிங் வந்து கொடுத்துருக்கு. தென் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 1 2 2 பார்க்கிங் சென்சார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன். தென் இங்கே உங்களுக்கான ஃப்ரண்ட் லெவல் 2 ஆடாஸ்க்கான ரேடார் வந்து ப்ரொவைட் ஆகிருக்கு. மேலே அந்த இடத்துல லெவல் 2 ஆடாஸ்க்கான கேமரா வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் போனட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு நிறையா இடத்துல வந்து க்ளாசி பிளாக் ஃபினிஷ்க்கான எஃபெக்ட் வந்து இந்த ஒயிட் கலரில் கிளியராகவே தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட் லுக் எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. கீழே ஃபாக் லேம்ப்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. பட் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஆக்சென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் பிளாக். தென் இங்கே பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கிட் பிளேட்ஸ்லேயும் ஒரு கிரே கலர் மெட்டல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. ஸோ அப்படியே இதனுடைய சைட் ப்ரொஃபைல் வந்து பார்ப்போம். சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரெட்டாவுடைய சேம் டைமென்ஷன் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் வீல் பேஸ் தான் இந்த வண்டிக்கும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. டயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் கட் பண்ண ஒரு என்லைன் பேட்சிங் வச்ச வண்டிக்கான ஒரு லோகோக்கான டயர் தான் வந்து கிடச்சிருக்கு. க்ளாசி பிளாக் எஃபெக்ட் இங்கேயும் உங்களால் பார்க்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு என்லைன் வண்டிக்கு ஒரு ஆட்-ஆன் ஒரு காஸ்மெட்டிக்காகவே இருக்குது. இதனுடைய டயர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னு நமக்கு வந்துட்டு 215/55 ரிம் சைஸ் வந்து 18 இன்ச்சுக்கான அலாய் வீல் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஒரு 18 இன்ச்சுக்கான வீல். எஸ், ரோட்டில் இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் இருந்து உங்களுக்கு ரியர் வரைக்கும் உங்களுக்கு ரெட் லைனுக்கான ஒரு ஆக்சென்ட் வந்து சைடில் கீழே பிளாஸ்டிக் கிளாடிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல உங்களுக்கு என்லைனுக்கான ஒரு பேட்சிங். ஓஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனுவலாகவும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம். கீழே வந்து நமக்கு 360 டிகிரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. எஸ், ஏ பில்லர் அண்ட் பி பில்லர் பொறுத்த வரைக்கும் க்ளாசி எஃபெக்ட் உங்களால் பார்க்க முடியும். பி பில்லர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் தான் வந்து டோர் ஹேண்டில் 1 டச்க்கான ரெக்வஸ்ட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்கு. கீழே சென்ட்ரியாகவும் உங்களால் பண்ணிக்க முடியும். மேலே நமக்கு ஒரு லோடு வைக்க முடியாது, பட் இருந்தாலும் நல்ல ஒரு டீசெண்டான ரூஃப் ரைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு பேனரோமிக் சன் ரூஃப் வந்து ப்ரொவைட் ஆகிருக்கு. அப்படியே இந்த சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ், எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த டிசைன் தீம். ரியரில் நமக்கான ஸ்பாய்லர் வந்து ஒரு ஃபுல்லி பிளாக் கலரில் க்ளாசி எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க, பியானோ பிளாக் ஃபினிஷில். ஸோ இந்த வண்டியோடைய ரியரில் போயிட்டு டிசைன் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கிரெட்டா என்லைனுடைய ரியர் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நமக்கு ஒரு ஸ்போர்ட்டி டிசைனுக்கான ஒரு டபுள் ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் நல்லாவே இருக்குது டிசைனு. தென் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாய்லர்லேயே வந்துட்டு ஒரு ஹை மவுண்ட்ஸ்டான ஸ்டாப் லேம்பு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரியர் டிஃபாகர் அண்ட் ரியர் வைப்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் எஸ், ஆஸ் யூஷுவல் இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிங் எல்இடிக்கான ஒரு டெயில் லைட் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 7 ஆர் 7 டைப்பில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அது கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்இடிக்கான டெயில் லேம்ப் உங்களுக்கு லைட் இப்போ எரியுது. கேமராவில் எப்படி தெரியுதான்னு தெரியல. இங்கே வந்து கிளாஸ் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு உள்ளே வந்து உண்டாய்க்கான பேட்சிங்கும் கொடுத்துருக்காங்க. தென் கிரெட்டாக்கான பேட்சிங் எந்த இடத்துலையும் கிடைக்குது. தென் ரியரில் நமக்கு 4 பார்க்கிங் சென்சார். தென் எக்ஸாஸ்ட் என்லைனில் நமக்கு டியூவல் எக்ஸாஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. தென் இங்கே உங்களுக்கு பிளாஸ்டிக் கிளாடிங்ஸ் வந்துட்டு மேட் ஃபினிஷில் தான் வந்து உங்களால் பார்க்க முடியும்.
ஸோ இங்கே ரியர்லேயும் வந்துட்டு ரெட் கலர் ஆக்சென்ட் வந்து நிறைய இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ என்லைன் அப்படிங்கிற பேட்சிங்காக இந்த ரெட் கலர் ஒரு ஃபயரி ஸ்போர்ட்டி லுக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ ரியருடைய பூட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு ஹைட்ராலிக்கில் ஒன் டச்லேயே வந்துட்டு ஓப்பன் ஆயிடுது. பார்சல் ட்ரை நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய பூட் பாருங்கள், 433 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து இங்கே நமக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தென் பாஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஒரு எல்லோ கலர் கேபின் லேம்ப் வந்து ப்ரொவைட் ஆயிருக்கு. ஸ்பேர் வீல் பொறுத்த வரைக்கும் 215/60, ரிம் சைஸ் வந்து 17 இன்ச்சு. ஸோ வண்டியில் வந்திருக்கக்கூடிய 4 டயர் வந்து 18 இன்ச், ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு 17 இன்ச் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு 433 லிட்டருக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு கிடைக்கும். பார்சல் ட்ரை கொடுத்துருக்காங்க. ஒரு 60/40க்கான ஸ்ப்ளிட் சீட்டும் வந்திருக்கு. பூட்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், சிங்கிள் ஹேண்ட்லேயும் உங்களால் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ரியர் டிசைன் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 50 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பெட்ரோல் வேரியண்ட் மட்டும்தான் இருக்குது இந்த என்லைன் வேரியண்ட்டில். ஸோ வாங்க இந்த வண்டியோடைய இன்டீரியர் போயிட்டு இந்த வண்டிக்குள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கைஸ், கிரெட்டாவுடைய என்லைனோடைய எக்ஸ்டீரியர் பற்றி நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இதனுடைய இன்டீரியர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் இந்த வண்டியோடைய கீ. நார்மலாக ஹுண்டாய்க்கான பேட்சிங் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக், அதுக்கடுத்து ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வண்டியை வெளியே இருந்துகிட்டே வந்து உங்களால் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்னொரு ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன், இந்த ஹோல்டு ஆப்ஷன் வந்துட்டு பூட்டை வந்துட்டு நீங்கள் இந்த இது வச்சுட்டு உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். 2 ரிமோட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு இதனுடைய இன்டீரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எஸ், உள்ளே வர்றதுக்கு இன்க்ரஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட ஹைட் 5.8. ஸோ என்னோட ஹைட்டுக்கு நல்லாவே இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஹைட்டாக கொடுத்துருந்தாலும் இன்க்ரஸ் நல்லாவே இருக்குது. இப்போ டோருக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற கலர் தீம் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ரெட் கலர், மேக்ஸிமம் பிளாக் தீம் தான் அதிகமாக இருக்குது. ரெட் கலர் வந்து என்லைன் அப்படிங்கிறதுனால அங்கங்கே வந்து உங்களுக்கு ஆக்சென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் வியூ, ஃப்ரண்ட் வியூ, விசிபிலிட்டி வைஸ் ப்ராப்ளமே இல்லை, சூப்பராகவே இருக்குது. இங்கே டோரில் நமக்கு பிளாக் கலரில் ஒரு கிளாசி ஃபினிஷில் டோர் நாபும். இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்லோப்பிங்காக வந்துட்டு ஓஆர்விஎம்ஸ்க்கான கண்ட்ரோல், விண்டோஸ்க்கான கண்ட்ரோல், தென் அதுக்கடுத்து இங்கே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, ஹேண்ட் நீ வச்சுக்கிற இடத்துல ஒரு சின்னதாக வந்து சாஃப்ட் டச்சுக்கான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து ரெட் கலர் ஸ்டிச்சஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். கீழே வந்து பாஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து இங்கே கொடுத்துருக்கு. பாட்டில் ஹோல்டர் பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு பாட்டில் ஹோல்டர், பெரிய பாட்டில் ஹோல்டரும் நீங்கள் வச்சுக்கலாம். தென் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணி இதனுடைய தட் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எஸ், ஹுண்டாயோட பில்ட் குவாலிட்டி பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நல்லாவே உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. டிரைவர் சீட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, தென் ரிக்ளைன் அண்ட் டிக்ளைன் வந்து உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிளில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் எஸ் நல்லாவே இருக்குது. லெதர் ரேப்டு ஸ்டேரிங் வீல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட் கலர் ஸ்டிச்சஸ் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டீகட்கான ஸ்டேரிங் வீல் வந்து உங்களுக்கு இங்கே பார்க்க முடியாது, ஒரு ரவுண்ட் ஷேப்க்கான ஸ்டேரிங் வீல் தான். பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் ரெட் கலரில் கொடுத்து, க்ரிப்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் க்ரிப்பு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நடுவில் ஹுண்டாய்க்கான லோகோ. தென் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாரன் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். எஸ், ஹுண்டாய்க்கே ஒரிதான ஒரு யூனிக்கான ஹாரன் ஸ்டைல். லெஃப்ட் சைடில் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ், ரைட் சைடில் நமக்கு எம்ஐடிக்கான கண்ட்ரோல், இங்கேயும் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் டிசிடி வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா பேடல் ஷிஃப்டரோட கிடைக்கும். தென் ரைட் சைடில் இண்டிகேட்டருக்கான கண்ட்ரோல், லைட்டிங்கான கண்ட்ரோல் எல்லாம் வந்துடுது. லெஃப்ட் சைடில் நமக்கு வைப்பர் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு இந்த வேரியண்ட்டில் ரியர் வைப்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல் பொறுத்த வரைக்கும் டில்ட், டெலிஸ்கோபிக் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஸ்டியரிங் வீலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்பிளேக்கான ஒரு எம்ஐடி அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ரெண்டுமே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான டிஸ்பிளே. இதை வந்து இன்ஃபினிட்டி டிஸ்பிளேன்னு சொல்லி ஹுண்டாயிலேருந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு ரெட் கலர் ஆக்சென்ட் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த வண்டியோடைய இன்ஜின் நாய்ஸ், ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் டர்போ இன்ஜின்கான நாய்ஸ் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சுத்தமாக கிடையாது, நல்ல ஒரு ரீஃபைன்மெண்ட் வந்து இங்கே உங்களுக்கு பார்க்க முடியுது. 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின். லைட்டாக ரெவ் பண்ணி பார்ப்போம். எஸ், டர்போ இன்ஜினுக்கு அந்த எக்ஸாஸ்டோட நோட் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோவோட எண்டிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு ரேவ் பண்ணும்போது லைட்டாக அந்த நாய்ஸ் இருக்கே தவிர, பட் இன்ஜின் வந்து இப்போ ஆனில் தான் இருக்குது. ஆனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு
முன்னாடி கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரீஃபைன்மெண்ட் வந்து இங்கே உங்களால் பார்க்க முடியும். தென் அப்படியே நமக்கு எம்ஐடி பொறுத்த வரைக்கும் எம்ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்ன காட்டுதுன்னா உங்களுக்கு ரீஃபியூவலிங் வந்துட்டு காட்டுது. தென் அதுக்கு அடுத்து காம்பஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு அடுத்து டயர் ப்ரெஷர் மானிட்டர், லேன் அசிஸ்ட்டுக்கான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. லெவல் 2 ADASக்கான ஃபியூச்சர் வந்து இந்த வண்டியில் வந்துருக்கு. ஒரு 42 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கிரெட்டா என்லைனில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்னென்னங்கிறத ஒரு சிலது நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே உங்களுக்கு எம்ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டால் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாலும் சரி, ரைட் இண்டிகேட்டர் போட்டாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு கேமரா வந்து 360 டிகிரி கொடுத்துருக்கனால உங்களுக்கு இதுலேயே வந்து கேமரா வந்து தெரியும். லெஃப்ட்டில் ஸ்பீடோமீட்டர், ரைட்டில் உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஃபியூல் கேஜ் வந்து இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எம்ஐடி ஃபுல்லி வந்து டிஜிட்டலில் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே நமக்கு லெஃப்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு டச்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்திருக்கு. ஸோ மேப்போட குவாலிட்டி ஸ்மூத்னஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. தென் அதுக்கு அடுத்து நேவிகேஷன், ஃபோன் ப்ரொஜெக்ஷனுக்கான கண்ட்ரோல், தென் வாய்ஸ் மெமோ, இங்கே வந்துட்டு உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். என்ன தான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பட்டன்ஸில் கொடுத்துருந்தாலும் இங்கே வந்து உங்களால் கண்ட்ரோல்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கு அடுத்து சீட்டோட வென்டிலேஷனும் வந்துட்டு நீங்கள் இதுலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வேலட் மோட், குவைட் மோட், ரேடியோ, மீடியா, இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்கு. ஜியோ சாவனுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் 1 இயருக்கு. ப்ளூ லிங்க், நோட்டிஃபிகேஷன், மேனுவல், இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். போஸ்க்கான ஸ்பீக்கர் வித் ரியரில் வந்து சப்வூஃபர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எஸ், சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இதுக்கு மேலே போட்டோம்னா நமக்கு காப்பிரைட் வந்துடும். ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா மேனுவலாக வந்து நமக்கு இதில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருந்தாங்களோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாக வந்து கிடைக்கும். எஸ், ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ், ஹசார்ட்கான ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இதுங்க ஏசி ஆஃப் பண்ணுவோம். எஸ், அந்த ஹாப்டிக் சவுண்டு வருங்க, நல்லாவே கேட்குது. உள்ள ரொம்பவுமே இரிட்டேட்டபுளாக இல்லாமல் டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு அடுத்து கீழே நமக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் மேனுவலாகவும் கிடச்சிருக்கு. மேலே உங்களுக்கு டச்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கடுத்து கீழே ஒரு 12 வாட்க்கான சார்ஜிங் சாக்கெட், யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட், டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட், வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இது ஒரு 6 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதுலேயே உங்களுக்கு 7 ஸ்பீடுக்கான டிசிடிக்கான டிரான்ஸ்மிஷனும் கிடைக்கும். தென் கூடவே நமக்கு வென்டிலேட்டட் சீட், டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 சீட்டுமே உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்டாக வந்து கொடுத்துருக்கு. கியர் நாப் பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி காரில் என்னென்னலாம் இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீல் வந்து கொடுத்துருக்கு டிசைனு. தென் இங்கே ஒரு ரெட் கலர் எலமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃபாலோ பண்ணி ரெட் கலர் ஸ்டிச்சஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது நல்லாவே இருக்குது. தென் இந்த வண்டியில் நமக்கு 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்கு. ரிவர்ஸ் கேமரா பார்த்திங்கன்னா நமக்கு அடாப்டிவ் பார்க்கிங் கைட்லைன்ஸோடு கிடச்சிருக்கு. ஸோ 360 டிகிரி கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா 360 டிகிரி கேமரா. இதில் வந்து பெனரோமிக் சன் ரூஃப்கான வண்டி வரல. ஒரு நார்மலான ஹுண்டாய் கிரெட்டாவோட வண்டி தான் நிற்கிது, என்லைனெல்லாம் கிடையாது. ஸோ கிளாரிட்டி பாருங்கள், பக்கத்தில் இருக்க வண்டி எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரெட்டாவுடைய டீசல் வண்டி வந்து நிற்கிது. ஸோ அவ்வளோ கிளியராக உங்களுக்கு வந்து தெரியுது. தென் இதுலேயே வந்து உங்களால் ஜூம் அவுட் ரெண்டுமே வந்து பண்ணிக்க முடியும். வீலை நீங்கள் எந்த சைடு திருப்புறீங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு வந்து இதில் பார்த்துக்க முடியும் கிளியராக. ஸோ கிளியர் விஷன் வந்து உங்களுக்கு இந்த 360 டிகிரி கேமராவில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்கிங் ஹேண்ட் பிரேக் வந்து எலக்ட்ரிக்கலாக கொடுத்துருக்கு. தென் ஆட்டோ ஹோல்டுக்கான ஒரு ஆப்ஷன். தென் இங்கே வந்து கீ வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியா, 2 கப் ஹோல்டர் வந்து கிடச்சிருக்கு. அப்படியே இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்லைடிங் கொடுக்கல. ஸ்டோரேஜ் ஒரு டீசெண்டான லெவல்லே இருக்குது. பட் ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கூலிங் க்ளவ் பாக்ஸ் வந்து கோல்டு க்ளவ் பாக்ஸ் கிடச்சிருக்கு. பட் க்ளவ் பாக்ஸோட ஸ்டோரேஜ் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்குது. மேலே இந்த இடத்துல மேட் ஃபினிஷில் ஒரு ரப்பர் டைப்பில் வந்து கொடுத்துருக்கு, ஆன்டி கிரிப்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஏரியா சின்னதாக கிடச்சிருக்கு. ஏர்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் வந்து இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஹுண்டாய். ஸோ இந்த இடத்துல ஒரு தனி பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து ரெட் கலர் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாவே இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை எங்கெங்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் இந்த என்லைனில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். மேலே ஆட்டோமேட்டிக் டிம்மிங் ஒரு IRVMs தான் ப்ரொவைட் ஆயிருக்கு. SOS ஃபீச்சர், டோயிங் ஃபீச்சர், ப்ளூ லிங்க்கான ஆப்ஷனும் கிடச்சிருக்கு. தென் சன் கிளாஸ் ஹோல்டர் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. LED கேபின் லேம்ப் வந்து ஒயிட் கலரில் கிடச்சிருக்கு. இங்கே இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா
பெனரோமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட் இருக்கிறத. எஸ், நல்ல ஒரு பெரிய சன்ரூஃப், பெனரோமிக் சன்ரூஃப் வந்து கிடச்சிருக்கு. தென் கிராப் ஹேண்டில் வந்து கோ டிரைவர் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. சன்வைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஹோல்டர் வந்து டிரைவர் சைடு கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சைடில் நமக்கு வேனிட்டி மிரர், பட் லைட் எதுவுமே கிடைக்கல. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட் டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த என்லைன், கிரெட்டா என்லைனில். ஸோ என்லைன் லவர்ஸாக இருக்கீங்க, ஸ்போர்ட்டி வண்டி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய ரியர் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சீட்டிங் பொசிஷனுக்கு நான் இப்போ சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எஸ், இதுதான் என்னோட டிரைவிங் பொசிஷன். ஸோ இப்போ இறங்கிடலாம் கீழே. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருந்தாலுமே இறங்குறதுக்கும் உள்ளே போகிறதுக்கும் ஈஸியாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரியர் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஃப்ரண்ட் டோர் மாதிரி ரியர் டோரும் நல்ல ஒரு வைடான ஓப்பனிங்கே கிடச்சிருக்கு. ரியர் டோரில் கை வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சாஃப்ட் டச் எலமெண்ட், அதே மாதிரி உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டிச்சஸோட கிடச்சிருக்கு. பவர் விண்டோக்கான கண்ட்ரோல், ரியரில் நமக்கு சன்ஷேட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடு ரியரில் வந்துட்டு கிடச்சிருக்கு. டோர் நாப் பொறுத்த வரைக்கும் க்ளாசி பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ்க்கான ஸ்பீக்கர், பாட்டில் ஹோல்டர் வந்து 1 லிட்டருக்கான பாட்டில் ஹோல்டர். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து 2 ப்ரொவைட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி கம்ஃபர்ட் ஆட் ஆன் ஃபியூச்சராக குஷன் டைப்பில் வந்து பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம இந்த ரியரோடைய சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சீட் ஸ்டிச்சஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ உங்கள் பாருங்கள், பேட்டர்ன் எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்போர்ட்டி பேட்டர்ன், ஐஎஸ்ஓஃபிக்ஸ்க்கான சைல்ட் மோட் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு நம்ம கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எஸ், இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் 2 சீட்லேயுமே உங்களுக்கு வந்துட்டு மேகசின் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி 2 சீட்டும் ஃப்ரண்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்கு. ரியரில் நமக்கு ஏசி வெண்ட் வந்து 2 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட், ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஏரியா. தென் சென்டரில் பம்ப் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ 3rd பேசஞ்சர் வந்து மிடில் உட்காரவங்களுக்கு லெக் ரூம் பக்கத்தில் ஷேர் பண்ணிக்க தான் வேணும். இப்போ என்னோடய லெக் ரூம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியது என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ண சீட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது லெக் ரூம் நல்லாவே இருக்குது. நீ ரூம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நீ ரூம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளோ கிடைக்குது நீ ரூம். தை சப்போர்ட் ஒரு 80%க்கான தை சப்போர்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே நமக்கு ஹெட்ரெஸ்ட் பார்ப்போம். ஹெட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிறது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வித் பில்லோவோட உங்களுக்கு கிடச்சிருக்கு. குஷன் நல்லாவே இருக்குது, பட் குஷன் இல்லாட்டியுமே நல்லாயிருக்கும். பட் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டை வந்து ரிக்ளைன் உங்களால் ஒரு ஸ்டெப் வந்து பண்ணிக்க முடியும். எஸ், இது நார்மல். இது வந்துட்டு ஒரு ரிக்ளைன் பண்ண பொசிஷன். ஸோ அப்படி இருக்கும்போது ஹெட்ரூம், சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலேயே நமக்கு ஹெட்ரூம் வந்து இவ்வளோ ஹெட்ரூம் வந்து கிடச்சிருக்கு. ரிக்ளைன் பொசிஷன் பார்க்கும்போது என்னோடய ஹைட்டுக்கு ரிக்ளைன் பொசிஷன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டெப் பேக் போயிருக்கு. ஸோ வென்யூலேருந்து இந்த ஒரு சீட்டிங் பொசிஷனை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரெட்டாலையுமே இப்போ வந்து அது ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்படி சாய்ச்சி உட்காரும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு எனக்கு கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு சென்டரில் ஆம்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான வேலையை வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுது. ரொம்பவுமே கீழே போகலை. 2 கப் ஹோல்டரோட கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் நல்ல ஒரு பெரிய ஆம்ரெஸ்ட், கை 2 பேரும் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்க முடியும் இங்கே உட்கார்றவங்க. ஸோ 3 பாயிண்ட்கான சீட் பெல்ட் வந்து 3 பேத்துக்குமே கொடுத்துருக்கு. ஐஎஸ்ஓஃபிக்ஸ்க்கான சைல்ட் மவுண்ட்டும் கிடச்சிருக்கு. தென் அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கேயே கிராப் ஹேண்டில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு எல்இடிக்கான கேபின் லேம்பும் வந்து கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. ஸ்விட்சஸ் எல்லாம் ஸ்பீடாக தான் போகுது. ஸ்லோவாக போயிருந்தால் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். இது ஸ்லோவாக அப்படி ஸ்மூத்தாக ஏறும், பட் இதில் வந்துட்டு ஸ்பீடாக தான் போகுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரியர் கம்ஃபர்ட் எனக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். என்னோடய கம்ஃபர்ட் ஜோனில் தான் வந்து நான் இப்போ உட்காந்துருக்கேன். நல்லாவே இருக்குது. ஓவராலாக ரியர் கம்ஃபர்ட் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இங்கே ஃப்ரண்ட் கேபினோட வியூ, கிரெட்டா என்லைன் வேரியண்ட்டோட ஃப்ரண்ட் கேபின் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கேபின் வியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வண்டியிலேருந்து வெளியே போயிட்டு இந்த வண்டியோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கப்புறமா இந்த வண்டி ஆன் ரோட் காஸ்ட், என்னென்ன வேரியண்ட்டில் இந்த வண்டி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருவோம் வாங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோடைய பானட் ஓப்பன் பண்ணிவிட்டு பானட்டுக்குள்ளே இன்ஜினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்குவோம். பானட் நல்லா ஒரு ஹெவி வெயிட்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். சவுண்ட் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்சுலேஷன் நீட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ பானட்டை லாக் பண்ணிடுவோம். நல்ல சூடு, வெயிலில் நின்று எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம நல்லா ஒரு வெயிலில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ. ஸோ இங்கே நமக்கு டர்போ ஸ்மார்ட் ஸ்ட்ரீம்க்கான இன்ஜின்,
இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் டர்போ இன்ஜின் தான் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கு என்லைனில். ஸோ 4 சிலிண்டருக்கான இன்ஜின். இதனுடைய பவர் பார்த்திங்க அப்படின்னா 160 PS பவரும் 253 Nm ஆஃப் டார்க்கும் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டார்க் 253 Nm ஆஃப் டார்க் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டார்க் வந்து என்ன ஸ்பீடில் வந்து இது ரிலீஸ் ஆகும், எப்படி இதோட பிக்கப் எல்லாம் இருக்குங்கிறது கண்டிப்பாக ஆல்ரெடி நீங்கள் கிரெட்டா வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் சைடில் வைப்பருக்கான ஃபில்லிங் அண்ட் கூலண்ட்டுக்கான ஒரு ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே உங்களுக்கு ECM யூனிட், அதுக்கப்புறமா பேட்டரியும் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் நல்லாவே பிளாஸ்டிக்ஸ் கொடுத்து இந்த இடத்தெல்லாம் நல்லாவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பானட் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டிஆர்எல் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மேலே ஒரு சாஃப்ட் டச்க்கான ரப்பர் எலிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மைன்யூட்டான விஷயம் எல்லாம் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்துட்டு இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபயர் வால் டீசெண்டாகவே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இன்ஜின் பெட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடியிலிருந்து எலியெல்லாம் வரதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு கம்மி. ஸோ இருந்தாலும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டியோடைய கலர் வேரியன்ஸ், அதுக்கடுத்து இந்த வண்டியோடைய ஆன்ரோட் காஸ்ட் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். ஸோ பில் குவாலிட்டி பாருங்கள். எஸ், அந்த தட் எஃபெக்ட். எஸ், இப்போ இந்த வண்டியோடைய ஆன்ரோட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க வண்டியோடைய ஆன்ரோட் காஸ்ட் வந்து 28 lakhs கிட்ட போய்கிட்டு இருக்குது. திருப்பூர்லேருந்து SS ஆட்டோமோட் அப்படிங்கிற திருப்பூர் ஹுண்டாய் ஷோரூம்லேருந்து எனக்கு கொடுத்த ப்ரைஸ் லிஸ்ட் தான் இது. கலர் வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டோனில் வந்து 3 கலரும், டியூவல் டோனில் வந்து 3 கலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு சிங்கிள் டோன் ஒயிட் கலர் வண்டி. ஸோ டியூவல் டோன் எடுத்திங்கன்னா ஒயிட், கிரே, ப்ளூ இந்த மாதிரி 3 கலரில் மேலே வந்து பிளாக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு வந்துட்டு க்ளாசி எஃபெக்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா திருப்பூர் ஹுண்டாய் SS ஆட்டோமார்ட் பல்லடம் ரோட்டில் திருப்பூரில் இவங்களோட ஷோரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இவங்களோட ஷோரூம் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்களும் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்குமே ரொம்பவுமே சப்போர்ட்டாக இருக்கும். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கார் வீடியோவில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Kishore Vlogs. Bye.